மிதுனம் நினைச்சது எல்லாமே நடக்கும். மிதுன ராசிக்கு அப்படி என்னதாங்க நடக்க போகுது இந்த சனி வக்ர பயிற்சி தெரிஞ்சுக்கலாமா? எஸ், தெரிஞ்சுக்க தான் போகிறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபோக்கஸ் ஆன்மீகம் சேனலை இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுப்பேன். உங்களுக்கு எங்கிட்ட பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும், இந்த சனி வக்ர பயிற்சியை பற்றின பரிகாரங்களை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன நீங்கள் அணுகலாம். சனி வக்ர பயிற்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது? சனி மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்ரமாறாருங்க. மிதுனத்துக்கு கர்ம சனி, கர்மாவே சனிதாங்க. சனியோட பிடியில தான் நீங்க இருக்க போறீங்க அடுத்த ஒரு வருஷம். பட் இந்த ஒரு வருஷத்துல இந்த ஜூலைல இருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் சனி பகவான் வக்ரமாக போறாரு. ஸோ வக்ரமாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் கரியர் ரிலேட்டடாக நம்ம பார்க்கும்போது, ஏன்னா சனி தான் உங்களுக்கு கர்மக்காரகன். ஸோ சனிதான் கர்மக்காரகனாக இருக்கும்போது நிறைய மிதுனராசிக்காரங்க ஃபீல் பண்ண ஒரே விஷயம் என்னென்னா, என்னால் ஒழுங்காக வேலை பார்க்கவே முடியலைங்க, அவ்வளோ மென்டல் ப்ரெஷராக இருக்குது, சனி அப்படி ஒரு டார்ச்சரை கொடுக்குறாரு, எப்போதாங்க இதுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. பட் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த தெம்பு, அந்த நிதானம், அந்த பக்குவம் எல்லாத்துக்குமே சனி இப்போ ஒரு வழிகாட்டியாக தான் உங்களுக்கு மாறப்போகிறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மிதுன ராசிக்கு. ஏன்னா வக்ரமாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்த ஆரம்பிப்பார். ஏன்னா 10 அப்படின்றது உங்கள் கர்மா, உங்களோட கரியர், எதன் மூலிமா நீங்கள் பணம் சம்பாதிக்க போகிறீங்க, எந்த ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் பணம் சம்பாதிக்க போகிறீங்க, உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போக போகுது, ஸோ இதை பற்றி எல்லாமே சொல்கிறது தான் 10. ஸோ அந்த இடத்துல சனி வக்ரமாகிறதுனால கண்டிப்பான முறையில் மிதுன ராசிக்கு பட்ட கஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் சனி உங்களுக்கு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரமோஷனுக்கு ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க, இப்போ சனி என்ன பண்ணார்னா ரிவர்ஸில் போகிறார். ஸோ ரிவர்ஸில் போய் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒரு அலசி ஆராய்ஞ்சி, சரி இந்தாப்பா நீ பண்ணதுக்கு இதை வச்சுக்கோ, கஷ்டப்பட்ட, ஓகே உன் கர்மாவுக்கு நான் இதை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நியாய தர்மத்தையும் அவர் கொண்டு வர்றாரு. ஸோ மிதுன ராசிக்கு ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், அண்டு வேலையில் ஒரு மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வீட்டில் இருந்து 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு. ஸோ 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது கண்டிப்பாக மென்டல் பீஸ் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வீடு, அதுக்கப்புறம் வீடு சம்பந்தமான விஷயங்கள், உங்களுடைய மனசு, உங்களுடைய இன்னர் பீஸு எல்லாமே 4ஆம் வீடு. ஸோ இந்த 4ஆம் வீட்டையே சனி வக்ர பார்வையின் மூலமாக பார்க்குறாரு. எனக்கு தெரிஞ்சு மிதுனத்துக்கு அடுத்த ஒரு 6 மாத காலம் சனியினால் நன்மைகள் மட்டும்தான் நடக்கும், நீங்கள் பயப்பட வேணாம். நிறைய மிதுன ராசிக்காரங்க நிறைய பயந்து தான் போயிருக்கீங்க, பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு விஷயம். தைரியமாக பண்ணுங்கள். ஃபேமிலி வைஸ் எப்படி இருக்க போகுது? ஏன்னா சனி பகவான் 4ஆம் வீடு அகைன் பார்க்குறாருல. ஸோ கொஞ்சம் தாயோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வீட்டில் நீங்கள் லேண்ட் ரிலேட்டடாக, ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக முக்கிய முடிவு எடுக்க போகிறீங்க, உங்கள் கையில் தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு சொத்துக்கள்லாம் கிடைக்காம இருக்குது, உங்களுடைய ஹஸ்பண்ட்கிட்டேயோ இல்லை உங்கள் அப்பா அம்மா கிட்டேயோ இல்லை பேரண்ட்ஸ்கிட்டேயோ உங்களுக்கு வராத சொத்துக்கள் கூட இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் வேற இருக்குது. ஒரே விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, அடுத்த ஒரு 6 மாத காலத்தை நிதானத்தை மட்டும் கடைப்பிடிங்க. ஏன்னா இந்த 6 மாத காலம் கண்டிப்பாக உங்களை போட்டு ரொம்ப புஷ் பண்ணும், பண்ணு பண்ணு பண்ணு, பட் ரிசல்ட்ஸ் கிடைக்காமலே போக போக மாதிரி நீங்கள் வெக்ஸ் ஆவீங்க. பட் அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். ஸோ நீங்கள் ஒரு எந்த பேஸில் நீங்கள் போகிறீங்களோ அதே பேஸில் போங்க. பட் இந்த வக்ர பயிற்சியானது சனி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் முயற்சி பண்ணுவார். அது மன ரீதியாகவும் இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாகவும் இருந்தாலும் சரி, இல்லை அடுத்த கட்ட வளர்ச்சியை உங்களை கொண்டு போகணும் அப்படின்னு சனி நினச்சிட்டாரு அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு யாராலையுமே முடியாது. ஏன்னா சனி ஒரு விஷயத்த நினச்சிட்டாருன்னா அதை கண்டிப்பாக செஞ்சே முடிப்பார். அதுவும் மிதுன ராசிக்கு அவரே யோகாதிபதி. ஸோ ஒரு யோகாதிபதி எந்த வகையில் யாரையும் கெடுக்க மாட்டார் அப்படின்றத நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சனி வக்ர பயிற்சி, சனி வக்ர பயிற்சி எத்தனை நாட்கள் நடக்க போகுது? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே சனி பயிற்சினா என்னன்னு தெரியும், ஆனால் சனி வக்ர பயிற்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி நடத்த போகிறாரு. அதாவது ஜூலை 27 டிசம்பர் 11, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாத காலமானது சனி வக்ர பயிற்சி நடக்க இருக்கு. நிறைய மக்களுக்கு இங்கே என்ன தெரியும்னா, சனி பயிற்சியை பற்றி கேள்விப்படுவீங்க, பட் சனி வக்ர பயிற்சினா உண்மையிலே என்ன? இது வருடத்துக்கு 6 மாதங்கள் மட்டுமே நடக்கும். இந்த 6 மாதங்கள்
அறிவியல் பூர்வமா சனி எந்த மாதிரி மாற்றங்களை இந்த பூமிக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரெட்ரோகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெட்ரோகிரேஷன் அப்படின்னா ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி நகர்றது. அது நம்மளுடைய அறிவியல் பூர்வம் பார்த்தா பின்னோக்கி நகராது. பட் பூமியின் நிலையிலிருந்து அந்த கிரகமானது தன்னுடைய சுற்றுவட்ட பாதையிலிருந்து தன்னுடைய வேகத்திலிருந்து குறைச்சு பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு மாற்றமானது ஒரு நிகழ்வானது ஏற்படுது. இந்த 138 நாட்களும் சனி பகவான் என்ன பண்ண போறாரு எல்லாருக்குமே, அதாவது நான் சொல்ல போறது வந்து இது வந்து மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் இந்த 12 ராசிகளுக்குமே சனி என்ன பண்ண போறாருன்னா அவருடைய கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி அதாவது அவருடைய பலன்களை கொடுப்பாரு. இப்ப நம்ம மேஷ ராசியில இருந்து நம்ம மீன ராசி நம்ம பாக்குறோம். இப்ப மேஷ ராசி எடுத்த பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து மகரத்தையும் கும்பத்தையுமே வந்து ஆளுமை செலுத்துறாரு. சோ இப்ப மகர கும்ப வீடுகளுக்கு அவர் 10, 11 ஆதிபத்தியத்துக்கு வராரு இல்லைங்களா? சோ அப்ப 10, 11 ஆதிபத்தியத்துக்கு வரும்போது சனி பகவான் அந்த 10, 11ஆம் வீடுகள்ல நம்ம முடிக்கப்படாத கர்மாக்கள்லாம் என்ன இருக்கு, பெண்டிங் கர்மா. ஸோ ஒரு கிரகம் வந்து ரெட்ரோகிரேட் ஆகி பின்னாடி போறதுக்கான காரணம் என்னன்னா அது முடிக்கப்படாத பெண்டிங் கர்மா என்னவோ அதை திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வருடம் வந்து நடக்குது. பட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு 2.5 வருடமும் ஒரு வாட்டி வந்து சனியோட பெயர்ச்சிகளை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறமே தவிர அந்த வக்ர பெயர்ச்சி காலமானது ஒரு சில மாற்றங்களை வந்து மனிதர்களுக்கும் தாண்டி பூமிக்கே நிறைய விஷயம் எடுத்துட்டு வருவாங்க. நீங்க வந்து இந்த வக்ர பயிற்சி காலத்தை உன்னிப்பா கவனிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய எக்கனாமிக்ல ஒரு பொருளாதாரத்துல நிறைய சேஞ்சஸ் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. மணி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃப்ளக்சுவேட்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பொருளாதார ரீதியாகவும் சரி, சம்டைம்ஸ் வந்து இந்த வக்ர பயிற்சி ஆகும்போது சனி வக்ர பயிற்சி ஆகும்போது சனியோடையும் செவ்வாயோட இணைவுல இருக்கும்போது சில நேரங்கள்ல போர் வெடிக்கிறது, அரசாங்கத்தோட மக்கள் சண்டை போடுறது, அது மட்டும் இல்லாம பூகம்பம், நிலநடுக்கம், இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த சனியும் செவ்வாயோட இணைவுல தான் அது வந்து நடக்கும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வக்ர காலங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ இந்த வக்ர பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் வரும்போது நான் மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் இருக்கவங்களுக்கு நான் என்ன ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்னா, கவனமா அந்த 6 மாத காலங்கள்ல நம்ம வந்து கடக்கணும். ஏன்னா இந்த 6 மாத காலங்கள்ல நம்மளுடைய சுய ஜாதகத்துல சனி பகவானோட நிலையை பொறுத்து நம்மளுக்கு பலன்கள் வந்து மாறுபடும். ஒருவேளை நம்மளுடைய சுய ஜாதகத்திலே சனி வக்ரமா இருக்காரு ஒருவேளை வச்சுக்கோங்க, இங்க வந்து நம்ம ராசி அடிப்படையில பேசல, லக்னம் அடிப்படையில பேசல, எந்த விஷயத்தையும் அடிப்படையில் இங்க பேசல. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்திலே சனி வக்ர நிலை அடையும் போது அப்ப நீங்க அது எந்த பாவத்துல இருக்காரு, அதை நீங்க வந்து லக்ன பாவத்துல இருந்து எந்த பாவத்துல இருந்து அவர் வக்ர நிலை அடைகிறாரு அப்படின்றத நீங்க வந்து உன்னிப்பா கவனிக்கணும். ஸோ அந்த 6 மாத காலமானது சனி என்ன பண்றாரு, உங்களை எந்தெந்த விஷயங்களை நோக்கி பின்னோக்கி நகர்த்துறாரு அதை பாருங்க. ஒருவேளை 4ஆம் பாவத்துல அவர் வக்ரம் அடைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வீடு, பூர்வீகம், தாய் சம்பந்தமான விஷயங்கள், தாயோட ஆரோக்கியம், அப்புறம் வீட்டுல குழந்தைங்களோட நலன்கள், ப்ராப்பர்ட்டி வாங்குறது, சேல் பண்ணுறது, லேண்ட் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்குறாரா, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் தடைப்பட்டு நிற்கிதா, நம்மளால வாங்க முடியாமல் போதா, இல்லை ஒருவேளை 7ஆம் பாவத்தில் சனி வந்து வக்ரம் மாறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 7ஆம் பாவம் அப்படின்றது வந்து திருமண ஸ்தானத்தில் வருது. அப்போ சனி அந்த வீட்டில் வந்து நமக்கு சுய ஜாதகத்திலே வக்ரமாக இருக்காரு அப்படின்னா லேட்டாக மேரேஜ் நடக்கிறது, இல்லை மேரேஜே நடக்காமல் போகிறது. இது நான் சொல்கிறது ராசி லக்ன அடிப்படையில் சொல்லலை. ஒருவேளை உங்க எந்த லக்னமா வேணா இருக்கட்டும், 12 லக்னங்கள் 12 ராசிகள்ல எது வேணா இருக்கட்டும், அதுல சனி வந்து 7ஆம் பாவத்துல இருக்கும்போது லேட் மேரேஜ், இல்லைன்னா சனி வந்து திருமணத்தையே நடக்க விடாம பண்றது, இந்த வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே உன்னிப்பா நம்ம வந்து ஜாதக ரீதியா நம்ம கணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஜோதிடம் பார்க்குறோம், எல்லாமே பண்றோம், பரிகாரங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க, நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் கேட்குறாங்க. ஆனா இந்த வக்ர பயிற்சி காலங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தவற விடுறோம். அது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கும்போது தான் அது எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதாங்க வக்ர பயிற்சி அப்படின்றது. உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மற்ற வீடியோஸை பத்தி நீங்க பார்க்கணும், இல்லை மற்ற ராசிகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க, இல்லை அவங்க வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. Thank you.